நம்ம இன்றைக்கி வந்து காளான் கிரேவி செய்ய போகிறோம். நம்ம வீட்டில் நைட் டிஃபன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி காளான் கிரேவி. சரிங்களா? வடைச்சட்டி வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், சோம்பு போட போகிறோம். ஆயில் சூடாயிருச்சு. சோம்பு 1 டீஸ்பூன் போட்டாச்சு. பிரியாணி அந்த திராட்சை பூ வெங்காயம் இதெல்லாம் போட்டாச்சு. சின்னதாக நறுக்கினா பெரிய வெங்காயம் 3. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இதோட நீங்கள் சின்ன வெங்காயத்தில் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். ஏன் இப்போ சின்ன வெங்காயம் இல்லாதனால நாங்கள் பெரிய வெங்காயத்தில் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு நான் 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். சின்னதாக இருக்குன்னா தக்காளி 2 சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போடுறோம். 2 டீஸ்பூன் வீட்டு குழம்பு பொடி, சில்லி பவுடர், கொஞ்சம் போல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்சு காளானை மிக்ஸ் பண்ணிக்கலாம். கீழே அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நண்பர்களே, ஃபஸ்ட்டே தண்ணி சேர்த்துறாதீங்க, ஏன்னா காளானில் வந்து தண்ணி இருக்கும். அதனால் கொஞ்சம் விட்டு ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு அப்புறமா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ என்ன பண்ணலாம், 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி போட்டு மூடிடலாம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. சிம்மில் வச்சு இப்போ செக் பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்களே, அருமையான காளான் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி. இது மேலே இறக்குறப்போ நம்ம புதினா கொத்தமல்லி இலையை கொஞ்சம் தூவி இறக்க வேண்டியது. நன்றி, வணக்கம்.